அண்மைச் செய்தி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடத்த போலீசார் அனுமதி வழங்கியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் என்ற இந்த கட்சிக்கான முதல் மாநாடு நடத்துவதற்கு அந்த கட்சியினர் முடிவு செய்து அதன்படி இந்த மாதம் 23ஆம் தேதி இந்த கட்சி மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டார்கள். அதுல விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இந்த மாநாட்டை நடத்துவது என்று அவர்கள் முடிவு செய்து அதற்கான அனுமதி கோரியிருந்தார்கள். இந்த அதற்கான அனுமதி என்பது தற்பொழுது காவல்துறை தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. 21 நிபந்தனைகளுடன் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கட்சி மாநாடு நடைபெறக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி, அதில் ஒரு 70 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் தான் இந்த மாநாட்டை அவர்கள் திட்டமிடுகிறார்கள். எனவே இந்த நெடுஞ்சாலையில எதுவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் செய்யப்பட்டிருந்தது. அதாவது காவல்துறை தரப்புல அந்த நிபந்தனை வைக்கப்பட்டிருந்தது. அனுமதி கோரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மனுவை காவல்துறையிடம் அளிக்கும் பொழுதே அவர்கள் இதற்கான பல்வேறு நிபந்தனைகளை கேள்விகளாக முன்வைத்திருந்தார்கள். அதுல எவ்வளவு பேர் கூட்டம் கூட இருக்கிறது, அது வாகன நிறுத்தத்திற்கான இடம், அந்த 70 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இடத்துல வாகன நிறுத்தத்திற்கு எவ்வளவு இடம் ஒதுக்குகிறார்கள், அதே போன்று அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு ஏற்ற வகையில என்னென்ன செய்திருக்கிறார்கள் அவர் தரப்புல. அதாவது காவல்துறை பாதுகாப்பு என்பதை தாண்டி அவர்கள் தரப்பிலிருந்து கூட்டத்தினர் வந்து செல்வதற்கு பாதுகாப்பா செல்வதற்கான என்னென்ன கட்டமைப்புகள் ஏற்பாடுகளை செய்கிறார்கள் என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. பெண்கள் எவ்வளவு பேர் கலந்து கொள்வார்கள், எவ்வளவு வாகனங்கள் அங்கே வரும், ஆண்கள் எவ்வளவு பேர் கலந்து கொள்வார்கள் என்ற பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. 21 கேள்விகள் முன்வைக்கப்பட்டு அதற்காக காவல்துறைக்கு அந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூட நேரடியாக சென்று அதற்கான பதிலையும் காவல்துறையிடம் கொடுத்திருந்தார்கள். அந்த பதில் எல்லாம் அது ஆலோசிக்கப்பட்டு காவல்துறையால் ஆலோசிக்கப்பட்டு காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும், எவ்வளவு போலீசாரை அங்க பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்த வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்பட்டு தற்பொழுது இந்த மாநாட்டிற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வர இருக்கிறது என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. அதுல கட்சியினர் ஆங்காங்கே தயார் நிலையில் இருக்குமாறும், குறிப்பாக கொண்டாட்டத்திற்கு தயார் நிலையில் இருக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியான நிலையில காவல்துறை தரப்பிலிருந்து இந்த மாநாட்டிற்கான அனுமதி கிடைத்ததுதான் இந்த அறிவிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. காவல்துறை தரப்பிலிருந்து இந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான அனுமதியை காவல்துறை கொடுத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் முதன்முறையாக அந்த கட்சியை தொடங்கிய பிறகு பிப்ரவரி மாதம் இந்த கட்சி அறிவிக்கப்பட்டு பிறகு தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இந்த கட்சியை பல்வேறு முன்னேற்பாடுகளை அந்த கட்சியில கூட்டம், கட்சியில உறுப்பினர்களை சேர்ப்பது என பல்வேறு விஷயங்கள்ல அந்த கட்சி இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து விஜயும் பல்வேறு இடங்கள்ல அடுத்தடுத்த கூட்டங்களை நடத்துவது திட்டமிட்டக்கூடிய முதல் மாநாடு விக்கிரவாண்டி நடக்கிறது. அதற்கான அனுமதி கோரியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.